அவசரப்பட்டுட்டீங்களே சூர்யா. உங்களை பரோல்ல கூட்டிட்டு வரதுக்காக நாங்க ஜட்ஜ பார்த்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ள நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து தப்பு பண்ணிட்டீங்களே. இல்ல துர்கா, தேவிமாவோட நிலைமைய டிவில பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால ஜெயிலுக்குள்ள எப்படி இருக்க முடியும் துர்கா? காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் சார். ஜட்ஜ பார்த்து பரோல் ஆர்டர் வாங்கினது எல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன மன்னிச்சிரு துர்கா. நான் தெய்வமாவை பார்த்துட்டேன். தெய்வமா கிட்ட பேசிட்டேன். அவங்க நல்லா இருக்காங்க. என்கிட்ட பேசிட்டு இப்பதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு துர்கா. தெய்வமாவை நல்லா பாத்துக்கோ. என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? குனிஞ்சு நிமிந்து தோண்டி சீக்கிரமா எடுக்கடா பொம்மைய. என்ன ஒரு பொம்மைக்காக எதுக்கு நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? கடையில போய் வேற பொம்மை வாங்கிக்கலாம்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாய மூடிட்டு வேலைய பாரு. போ பொம்மைய எடு, நல்லா தோண்டு. ஆஹா, என்னது ஹெவியா மின்னல் அடிக்கிற மாதிரியே தோணுது. ஏய், நல்லா தோண்டுங்கடா. அண்ணே, பொம்மை விஷயத்துல நீங்க டென்ஷன் ஆறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குண்ணே. பொம்மைக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கா? ஆஹா, டவுட் வந்துருச்சு உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணு. அது பரம்பரையா வீட்டுல இருந்த பொம்மையா? பாப்பா தவறி விடும் பொழுது அந்த பரம்பரை பொம்மையோட தவறி விழுந்துருச்சா? அந்த பொம்மையை வெளியெடுக்க தாண்டா இவ்வளவு கஷ்டப்படுறோம். எனக்கு வேற வாயில வாஸ்து சரியில்லை. டேய், என் வாயை கிளறாம முதல்ல வேலைய பாரு. சரிண்ணா. ஆஹா, டேய் இடி விழுத்துற போதுடா. சீக்கிரமா வேலைய பாருங்கடா. ஐயோ, இதுல இப்படி வேற மின்னல் அடிக்குது. என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? முதல்ல நீங்க வந்து அந்த கிளவிய பாருங்க. அப்போதான் சிஸ்டர் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். வந்து பாருங்க சிஸ்டர். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஓகே, வெரி குட். குட் கேர்ள். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீங்க பாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். தேவிமா, வீட்டுக்கு போலாமா? போலாம் ஹாசினி. டாக்டர், மருந்து மாத்திரை ஏதாவது கொடுக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. டானிக் மட்டும் எழுதி தரேன். அத மட்டும் ஒரு வாரம் கொடுங்க. குழந்தை ஹெல்த்தி ஆயிடுவா. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்ஸ். தேவிமா, நாம வீட்டுக்கு போலாமா? வாங்க போலாம் துர்காமா. வா. என்ன இறக்கி விடுங்க. நான் தூக்கிக்கிறேன். இல்ல டாக்டர் இப்பதானே சொன்னாங்க நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு. என்ன இறக்கி மட்டும் விடுங்க, நான் நடந்து வரேன். டேய், அங்கதான் வயிறு இருக்கு. ஏறா. ஏய், நிறுத்து. யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? வைரம் வேணும். என்னது வைரமா? ஆமா, அது எனக்கு சொந்தமான வைரம். என்ன? என்னது உனக்கு சொந்தமான வைரமா? யாரு சொத்துக்கு யாரு சொந்தம் கொண்டாடுறது? ஏ கிழவி, அந்த வைரம் எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. அதுக்கு இவங்க கிட்ட விலை பேசி நான் அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிட்டேன். அதனால அந்த வைரத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. இப்ப அந்த வைரத்தை கொடுக்க போறியா இல்லையா? என்ன முறைக்கிற? டேய், இந்த கிளவி கிட்ட இருந்து அந்த வைரத்தை எடுத்துட்டு வாங்கடா. சரிண்ணே.
சிஸ்டர் ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். உங்களை நான் காப்பாத்தி இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க வாங்க வேண்டிய இரு அடிகள். பாண்டி. பாட்டி பவரா தான் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல இந்த வேலைகளை எல்லாம் செய்யும்னு. டேய் நீ போடா. பாத்தீங்களா சிஸ்டர், இதுவும் நீங்க வாங்க வேண்டியதுதான். உங்களை நான் காப்பாத்தி இங்க நிப்பாட்டி இருக்கிறேன். ஐயோ சிஸ்டர், இது என்னென்னவோ பண்ணுது. வாங்க ஓடிடலாம் சிஸ்டர். வாயை மூடிட்டு சும்மா இரு. எடு